விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். டாக்டர் ராஜசேகர், எப்படி பாக்குறீங்க நீங்க? கடுமையான விமர்சனங்களை திரு அக்னீஸ்வரன் சார் வைக்கிறார் இல்லையா? முன்னில் அவர் வைக்கிறதுல யதார்த்தம் இருக்குல்ல. நீங்க ஆட்சிக்கு வந்து 3 மாசத்துக்குள்ள கடன் சுமையை அதிகரிச்சிட்டீங்க, ஊழல் அற்ற ஆட்சி அமைப்போம்னு சொல்லிட்டு நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு உங்க மேலேயும் அதே சாயம் பூசப்படுதுன்னா இது மாற்றம் இல்லைல்ல, ஏமாற்றம்ன்றாரு. சரி, எனக்கு இந்த தலைப்பு மறந்து போச்சு. அக்னீஸ்வரன் அண்ணன் வந்து இந்த ஆடி மாசங்கிறதுனால கல்யாண காட்சி இல்லாதனால இங்க வந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காரு. இல்ல அப்படி பேசக்கூடாது. நீங்க கருத்தியலால் எதிர்கொள்ளணும். அவர் எந்த கருத்துமே இது வரைக்கும் சொல்லல. பொலிட்டிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த அவர் இது வரைக்கும் எந்த கருத்துமே சொல்லல. நீங்க கேட்ட எந்த கேள்விக்கும் தமிழ்நாட்டிலே உட்கார்ந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்கீங்க தாவேகா கட்சி. நீங்க அக்னீஸ்வரனை பத்தி பேசுறது உங்களுக்கு எல்லாம் எந்தவித பொறுப்பும் இல்ல. அத மாத்துங்க முதல்ல. அப்பெல்லாம் பேசக்கூடாது, சரிங்களா? நான் அப்படி உங்களை சொல்லவா? என்னால சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும், அரசியல் நாகரிகம் தெரியும். தலைப்புல இருந்து எங்கேயோ போய் பேசிட்டு நான் எங்க போறேன்னு சொல்லி அவருக்கு தெரியாதா? நிறுவனுக்கு தெரியாதா? அவருடைய ஆதங்கத்தையும் அவருடைய ஆதங்கம் தான் என்ன செய்யுது, அவருடைய இயலாமையும் இன்னைக்கு எப்படி வந்து அமைப்பு செயலாளர், திமுகவுடைய அமைப்பு செயலாளர் அவருடைய இயலாமையை வந்து பப்ளிக் மத்தியில் இன்னைக்கு பேசினார் இல்லையா? எதுக்கு இவங்களுக்கெல்லாம் ஏசி போட்ட பஸ் ஸ்டாண்டு போட்டு கொடுத்தீங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல சாவா வரப்போகுது அப்படின்னு பேசுறாரு இல்லையா? அதுக்கு இதுக்கும் வந்து எந்த வித்தியாசமும் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இந்த தலைப்பை ஒட்டி சில விஷயங்கள் நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு, ஒரு அரசியல் கட்சி திமுக, நீங்கள் சொல்லும் பொழுது கூட சொன்னீங்க பாரம்பரியமான அரசியல் கட்சியாச்சே திமுக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாரம்பரியம் ஒரு ஜனநாயகத்தின் வேட்கையினால் உருவாக்கப்பட்ட ஒரு திமுகங்கிற ஒரு கட்சி பண்ணையார்களை எதிர்த்து காங்கிரஸில் அந்த சமயத்தில் இருந்து அவங்களுடைய மேஜரான குற்றச்சாட்டே வந்து பண்ணையார்த்தனமான அரசியலை நாங்கள் ஒழிக்க வந்த ஜனநாயகத்தின் பிள்ளைகள்னு தான் அவங்க பேசி வந்ததே. அப்படிப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எப்படி சிஸ்டமேட்டிக்காக வந்து இன்ஸ்டியூஷனலைஸ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதுக்கு வந்து ஒரு 4 முக்கிய காரணிகள் இருக்குது. ஒரு வென் டயக்ராம் போட்டோன்னா அது நடுவில் இருக்கும் இல்லையா, 4 காரணிகள். அந்த நடுவில் பாயிண்ட் ரீச் ஆகிடுச்சுன்னா அந்த கட்சி அழிய போகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் சொல்கிறேன், இதெல்லாம் அந்த காரணிகள் திமுகவுக்கு பொருந்துமா இல்லையான்னு நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு, ஒலிகார்கி அப்படிங்கிறாங்க. ஒலிகார்கினா சில குடும்பங்கள், பணக்கார குடும்பங்கள் சேர்ந்து திட்டமிடுதல், கட்சியை நடத்துறது, ஆட்சியை நடத்துறது, இது ஒலிகார்கி. ரெண்டாவது, நெப்போட்டிசம், அப்படி இல்லைன்னா டைனாஸ்டிக் இன்ஹெரிட் பண்ணக்கூடிய பவர். தகுதியினால் அந்த பவர் கிடைக்காம பிறந்ததினால இன்ஹெரிட் பண்ணக்கூடிய பவர். மூணாவது, சிக்கோஃபென்சி கல்ச்சர். அதாவது என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்காம அவங்களுக்கு துதிப்பாடுற கூட்டத்தை அவங்கள சுற்றி வச்சிருக்கிறது சிக்கோஃபென்சி கல்ச்சர். நாலாவது, ஏலியனேஷன் ஃப்ரம் த கிரவுண்டு. உண்மையான ரியாலிட்டி என்ன, அதுலேருந்து விலகி போயிட்டாங்க. அந்த ரியாலிட்டியே தெரியாமல் இருந்ததுக்கான சாட்சி தான் இந்த தேர்தலும். தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் முன்னாள் முதல்வர், முன்னாள் MLA ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டு இருந்தது 200 சீட்டு நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், மக்கள் பெரிய அளவில் ஆதரவு அப்படின்னு சொன்னது. இப்போ இந்த 4 பாயிண்ட்டும் டிஎம்கேக்கு பொருந்துதா? இந்த 4 பாயிண்ட்டும் பொருந்துறதுனால அந்த கட்சி அழியறதுக்கான அவங்க திமுக அதிமுக சொல்றது இந்த 4 பாயிண்ட்டும் தாவேகாவுக்கும் பொருந்துது. எப்படி பொருந்தோம்? இங்க வந்து டைனாஸ்டிக் கல்ட் இருக்கா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் மட்டுமே ஆட்சியை நடத்துறது அல்லது கட்சியை நடத்துறது. அப்படிதான் நடக்குது. அப்படித்தானே சட்டமன்றத்துல பேசுறாங்க. அங்க சொல்றாங்க, அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவை குறிப்பிடுறாங்க, யார் யாரெல்லாம் கூட போறாங்கன்ற வரப்ப பேசுறாங்க இல்லையா? அப்ப அந்த இடத்துல நாமளும் மீறலையே, வரம்பு மீறலையே. கடந்த 60 ஆண்டுகளா இந்த திமுக அதிமுக இங்க உருவாக்கி இருக்கக்கூடிய கல்ச்சரே இப்படிதான் இருக்கு. இந்த கல்ச்சருக்குள்ளே நீங்களும் ஒன்றும் மாற்று கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்காக நீங்கள் சொன்ன அதே வார்த்தையை தான் பயன்படுத்தணும். சாயத்தை பூசுறது, தேவையில்லாத சாயத்தை பூசிட்டு இருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் சொல்ல மாதிரி இங்கே ஒலிகார்க்கிலாம் கிடையாது. இது வந்து கம்ப்ளீட்லி டெமோக்ராட்டிக் பார்ட்டி. இன்னைக்கு 108 MLA இருக்கிறாங்கன்னா 4-5 பேரை தவிர மற்றவங்க பேர் கூட தெரியாத அளவுக்கு இங்கே டெமோக்ரஸி இருக்குது. இங்கே அத்தனை பேருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே எல்லா சமுதாயத்தையும் சமமாக நடத்துறதுக்கான சாத்தியக்கூறுகளை நம்ம பார்க்குறோம். கடந்த ஆண்டுகளில் நம்ம அதெல்லாம் பார்க்கவே கிடையாது. நாட் ஜஸ்ட் தாழ்த்தப்பட்ட மக்கள் இல்லை வாய்ப்பு மறுக்கப்பட்ட சமூகத்தினர்களுக்கு வந்து இத்தனை அமைச்சரவை கொடுக்குறாங்க அப்படிங்கிற பாயிண்ட் மட்டும் கிடையாது. கட்சி ரீதியாக கூட அவங்களுக்கான முக்கியத்துவம் இல்லாததை நம்ம பார்த்தோம். அதிமுக சார்பாக பேசக்கூடியவர்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். 2017
அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு அதிமுகல இருந்து தனி தொகுதியில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் தனியாக போராட்டம் நடத்தினாங்களா இல்லையா? எங்களுக்கு கட்சியிலையும் ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் எந்த விதமான பங்கோ இல்லை மரியாதையோ இல்லை அப்படின்னு போராட்டம் நடத்தினாங்களா இல்லையா? இதே மாதிரியான போராட்டம் அம்மையார் சத்யவாணி முத்துலேருந்து கடைசியாக பருதி இளம்பழுதி வரைக்கும் திமுகலையும் நடந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு எந்த விதமான முக்கியத்துவமும் கொடுக்கல. சில குடும்பங்கள், அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு 13 குடும்பங்கிறாரு. ஸோ அந்த 13 ஃபேமிலி சேர்ந்து இந்த தமிழ்நாட்டையே வந்து தங்களோடது தான் அப்படின்ற ஒரு மனப்பான்மை, மேட்டிமை மனப்பான்மையில் இருந்தாங்க. ஸோ அதை முதல்ல உடைச்சது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேக அரசாங்கம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இவங்க ஈஸியாக வந்து கவர்ச்சி, சோஷியல் மீடியாவில் நடந்த ஷேரு, ரீல்ஸு அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்ப அபத்தமான வந்து குற்றச்சாட்டுகள். விஜய் அப்படிங்கிற ஒரு தலைவனா அவர் உருவாகிறதுக்கு முன்னாடியே இங்கே ஒரு மாற்றத்துக்கான தேடுதலும் ஒரு வெறுமையும் இருந்ததா இல்லையா? There was a huge vacuum. அங்கதான் அக்னி சார் என்ன சொல்றாரு, அந்த தேடுதலும் அந்த மாற்றமும் சரியா வந்துச்சான்னு தான் கேட்கிறாரு அவர். அங்க வந்து ஒரு மிகப்பெரிய வந்துருச்சு, மாற்றம் உருவாயிடுச்சுன்னு சொன்னீங்க. ஆனால் கோவில் நிலத்தை யாரு அபகரிச்சது அப்படின்ற யார் அபகரிச்சது? அவர்கிட்ட ப்ரூஃப் இருக்குதா? யார் அபகரிச்சது? அதுக்கான விசாரணை நடக்குதா இல்லையா? டிரான்ஸ்பரண்டா நடக்குதா இல்லையா? இதுதான் நாங்கள் தவறுகளே நடக்காது. இன்னைக்கு காலையில் ஆட்சி அமைந்த உடனே இது வந்து அப்படியே யூட்டோப்பியன் ட்ரீம் மாதிரி எல்லாமே மாறிடுச்சு, நம்ம வந்து வேற வேர்ல்டுக்குள்ள போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான சாத்தியக்கூறுகள் இல்லை. 3 புள்ளி சொல்லுங்களேன். தாவேக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் மாற்றம் உருவாயிடுச்சு அப்படின்றதுக்கான 3 காரணிகள் சொல்லுங்களேன். ஒரு புதிய திட்டம் சார், பெரிய கடமை இருக்குது, மக்களுக்கு நாங்கள் நல்ல சேவை செய்வோம்னு சொல்லிட்டு வந்த தாவேகா, திமுக அதிமுக என்ன திட்டங்களை சொல்லிச்சோ அந்த திட்டங்களை தான் பெயர் மாற்றுறீங்க. அப்போ உங்களுக்கு பிளான் இருந்துச்சு இல்ல, நாங்கள் நல்லாட்சி கொடுப்போம், நீங்கள ஏன் பெயர் மாற்றணும்? அதுவே ஒரு ஏமாற்றம் தானேன்றாங்க. சரி, நீங்கள் மூணு பாயிண்ட் கேட்டீங்கல்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு டெமோக்ரஸி, ஜனநாயகம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. எல்லா அமைச்சர்கிட்டையும் உங்களால் வந்து நீங்கள் உங்கள் எப்படி கேள்வி கேட்கணுமோ அப்படி கேள்வி கேட்குறீங்க. இதுக்கு முன்னாடிலாம் இது நடந்துதாங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. அப்புறம் சார் உலக முதலீட்டாளர் மாநாட்டுக்கு பத்திரிகையாளர்களை கூப்பிடல, பிரஸ்காரங்களாவே இருந்தாலும் நான் சொல்றேங்க, அதுக்கான நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் ஊடகவியலாளர்களை கூப்பிடலையே சார். முதல்ல ஊடகவியலாளர்களை கூப்பிடல அப்படிங்கிறது வந்து அந்த மீட்டிங்கே ஃபுல்லு லைவ்ல போச்சு. அதை 2வது வச்சிருவோம். நம்ம முதல்ல டெமோக்ரஸி நம்புறது, இதுக்கு முன்னாடி இருந்த அமைச்சர்கள் கிட்ட நீங்க கை கட்டி வாய்ப்புத்தி தான் கேள்வி கேட்கிற நிலைமையில இருந்தீங்க. அவங்க கொடுக்கிற கேள்வியை தான் உங்களால கேட்க முடியும். அவங்க பதில் லைவ்ல நீங்க பாத்துட்டீங்க, லைவ்ல நீங்க பாத்து லைவ்ல சொல்றாங்க. இல்ல சார், யாராவது ஒரு ஊடகவியலாளர், பத்திரிகையாளர், முன்னாள் அமைச்சர்கள் முன்னாடி கை கட்டி நின்னு பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி தான் கேள்வி கேட்க வேண்டியது. நீங்க சாயம் பூசாதீங்கன்ற அந்த மாதிரி தான் கேள்வி. பொதுமக்களால கூட கேள்வி கேட்க முடியாது. என்ன சார் பேசுறீங்க? ஒரு திமுக எம்எல்ஏ கிட்டயோ ஒரு ஏடிஎம்கே எம்எல்ஏ கிட்டயோ உங்களால நின்னு பேச முடியுமா சார்? அதுக்கு தான் சார் மக்கள் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அதத்தான் சொல்றேன். நான் கேக்குறது இல்ல சார், முதலீட்டாளர்கள் மாநாடு இருக்குல்ல, முதலீட்டாளர்கள் மாநாட்டுக்கு பத்திரிகையாளர் அழைச்சிருக்கணும்ல, அதுதானே ஜனநாயக பண்பு. சரி, ஓகே, ஒரு முதலமைச்சர், இதற்கு முன்பு இருந்த முதலமைச்சர் இபிஎஸ் ஆகட்டும் அல்லது ஸ்டாலின் ஆகட்டும் செய்தியாளர்கள் சந்திச்சிருக்காங்கல்ல, 3 மாசமா சந்திக்கல என்பது ஜனநாயகமா சார்? இது ஊட்டில கிளைமேட் எப்படி இருக்கு? இதெல்லாம் தானே சார் கேள்வி. ஊட்டில கிளைமேட் எப்படி இருக்கு? எடப்பாடி அவர்களை விட்டுருங்க, அவர்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்டாங்க. அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க. அவர்கிட்ட பிரஸ் கேள்வி கேட்டாங்க. நானும் ஓபனா தான் சொல்றேன். முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் கிட்ட என்ன கேள்வி கேட்டாங்க? அத கூட சொல்ல முடியலையே சார். 7வது கேள்விக்கு பதில் சொல்றேன் சார். அதையாவது சொல்லணும்ல சார். 7வது கேள்விக்கு பதில் சொல்றேனா? 4வது கேள்விக்கு கேட்டீங்க சார், அத கூட சொல்லலையே சார். அதுதான் உங்களுடைய தேவையா இருக்கா? இன்னைக்கு அத்தனை அமைச்சர்கள் அத கூட சொல்லலையே சார். சார், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் ஹேண்டிலிங் இருக்கும். நீங்க வந்து பிரஸ் கிட்ட வந்து எங்களுக்கு பதில் சொல்லணும், முதல்வர் பதில் சொன்னாதான் இங்க நடக்க வேண்டிய காரியம் 1000 இருக்கு. சைலண்ட் ஹேண்டிலிங். ஆமா, சைலண்டா இருக்கிறதுமே இட்ஸ் a way of handling தான். சரியா? இப்ப இங்க வந்து டெமோக்ரஸி அப்படிங்கிறது இங்க வந்து நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. இத்தனை ஆண்டுகள்ல ஒரு கவுன்சிலரை கூட நம்மளால கேள்வி கேட்க முடியாது சார். அதுதான் சார் மக்களுடைய ஆதங்கம். உண்மையை வந்து தயவு செய்து ஒத்துக்கோங்க, இல்லைன்னா ஆமாங்க அப்படின்னாவது ஏத்துனாவது போங்க. உங்களால அதை பிரகடனப்படுத்த முடியலன்னா ஏத்துக்கிட்டாவது போங்க. ஒரு கவுன்சிலர் கிட்ட கேள்வி கேட்க முடியுதா சார்? உண்மையை பேசுவோம். இல்ல இன்னைக்கு எப்படி சார் முடியும்? ஜனநாயக நாடு சார். எப்படி சார் கவுன்சிலர்ட்ட கேட்க முடியாம இருக்க முடியுமா சார்? ஜனநாயகம் அப்படிதான் சார் 60 வருஷம் இருந்தது. சரி, உங்களுக்கு பதில் தெரியல, மக்கள் கிட்ட பேசுவாங்க. எனக்கு எப்படி சார் தெரியாம இருக்கும்? மக்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஏன் செய்தியாளர்கள் சந்திக்கலன்னு கேட்டா, நீங்க முன்னாடி வந்து ஜனநாயகம் இல்ல, கை கட்டி நின்னாங்கன்னு
நீங்க முன்னாடி கேட்ட கேள்விக்கு யதார்த்தத்துக்கு மீறிய ஒரு பதில் சொல்றீங்களா? இதை நான் அனுமதிச்சேன்னா மக்கள் எப்படி பாப்பாங்க இது? அது யதார்த்தத்தையே மீறினதா? நீங்க எல்லாம் தமிழ்நாட்டுல தான் வாழ்றீங்களா? இது ஒரு சுதந்திர நாடு சார். இது ஒரு சுதந்திர கேள்வி நாடு. கேட்டாங்க. இங்க ஜனநாயகம் கேள்வி இருக்குது. கேட்டாங்கல்ல சார்? அரசியலமைப்பு தான் இங்க வழி நடத்துது. மக்களால கேள்வி கேட்க அப்படிலாம் யாரும் இருக்க முடியாது மக்கள் சார். பயந்து வாழவே இல்ல. இந்த திமுக முன்னாள் கவுன்சிலர்ஸுக்கோ எம்எல்ஏஸ்க்கோ மக்கள் பயந்தே வாழலையா? முன்னாள் அமைச்சர்கள் முன்னாடி எம்எல்ஏவால சீட்ல உட்கார முடிஞ்சதா? கை கட்டி நின்னதை நீங்க எல்லாம் வேடிக்கை பார்க்கலையா? யார் சார் நின்னது? ஏன் பார்க்கலையா? யார் சார் நின்னது? சார் பார்க்கலையா சார்? சார் யார் சார் நின்னது? திமுக அமைச்சருக்கு சார் யார் இந்த அமைச்சர் முன்னாடி இவர் கை கட்டி நின்னாரு சார்? அவருக்கு முன்னாடி அங்க இருந்தவர்கள் வந்து யார் சார் நின்னது? அங்க இருந்த எம்எல்ஏ சார். சரி அது பேர் என்னங்க சார்? எனக்கு தெரியாது சார். பேர் சொல்லாம பேர் சார் சொல்லணும். இந்த சம்பவம் நடந்துதா நடக்கலையா? அப்ப நடந்த பேர் சொல்லுங்க. சும்மா இருங்க சார். நடக்க முழு பூசணிக்காக பேசிட்டு இருக்காதீங்க சார். பேர் யார் நின்றா? இன்பநிதி ஐயா உட்கார்றதுக்காக ஒரு கலெக்டர் வந்து நின்றாங்களா இல்லையா? சொல்லலையா? கலெக்டர் எழுந்து போக சொல்லலையா? இன்பநிதி ஐயா உட்காரலையா? இதுவும் ஒண்ணுதான். ஆமா அது நடக்கலையா? கேகேஎஸ்எஸ்ஆர் இந்த இஷ்யூ நடக்கலையா? மக்கள் நம்ப போறாங்க. எது சார் பொய்? எல்லாமே மக்கள் வெளியில பொதுவா இருக்கு சார். நான் அந்த எம்எல்ஏ உடைய பேரை சொல்லி அவர் இன்னைக்கு எம்எல்ஏவா இல்ல, அவர் அசிங்கப்படுத்த வேண்டாமே. அசிங்கப்படட்டும் தான் சொல்றோம். எதுக்கு அசிங்கப்படணும்? அவர் ஒரு தனி மனிதர் சார். தெரியாது. அவருடைய தனி மனிதன் சார். அவர் வந்து கஷ்டப்பட்டிருப்பாரு. மக்கள் அவமானப்பட்டிருக்காரு. தெரியலன்னு தெரிஞ்சு போச்சு. அவர் அன்னைக்கு அவமானப்பட்டிருக்காரு. அந்த அவமானத்தை மீண்டும் பட வேண்டாம். இது வந்து மேட்டிமை தன்மை கிடையாதா? நீங்க வந்து பொதுமக்கள்லாம் போய் கேள்வி கேட்டாங்களே, ஜனநாயகம் இருந்ததேன்றீங்க, யதார்த்தத்துக்கு வாங்கன்றீங்க. நாங்க இல்ல சார், இது ஜனநாயக நாடு சார். இது ஆமா சார். அப்படியே யாரும் சர்வாதிகாரமா நடக்க முடியாது. இங்க ஜனநாயகமே இல்ல. ஏன்னா முதல்வர் பேசவே மாட்டீங்கல்ல. இப்பதான் ஜனநாயகமே இல்ல. பேசிட்டே இருக்கிறதுக்கு என்ன பேச்சு போட்டிக்கா வந்திருக்காங்க. வர சார். இங்க ஜனநாயகம் கிடையாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. வாக்குற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். இன்னைக்கு ஜனநாயகம் வளர்ந்திருக்கு. உங்களால கை நீட்டி கேள்வி கேட்க முடியுது. அதுவே மிகப்பெரிய ஜனநாயக மாற்றம். ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு ஊழல் ஒழிக்கப்பட்டிருக்கு. ஒழிக்கிறதுக்கான அத்தனை நடவடிக்கையும் அரசாங்கம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு முதல்வர் நீங்க லஞ்சம் கேட்டா கொடுக்காதீங்கன்னு சொல்லுங்க. லஞ்சம் வேற ஊழல் வேற சார். ஊழல் டாப்ல இருந்து வருது, லஞ்சம் பாட்டம்ல இருந்து வருது. இப்ப பாட்டம்ல இருந்து வரும்பொழுது பாதிக்கப்படுறவன் டைரக்ட் சாமானியன். ஒரு அரசாங்க அலுவலகத்துக்கு போகும்பொழுது 1000 2000 கொடுத்தாதான் ஃபைல் மூவ் ஆகும்னா பாதிக்கப்படுறது டைரக்டானவன். இருங்க, டைரக்டானவன். அங்க ரெசிஸ்டன்ஸ் வந்தாதான் லஞ்சம் ஒழிக்கப்படும். அங்க ரெசிஸ்டன்ஸ் வரணும்ங்கறது முதல்வர் ராஜசேகர் சார். இப்ப இது வந்து தாவேக்கா எதிர்ப்பா கிடையாது. இவங்க மாவட்ட செயலாளர்களை கூட்டுறாங்க. அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. கண்கட்ட பின்னு சூரிய நமஸ்காரம் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லைங்கிறது தான் இந்த விவாதத்துக்கான தலைப்பு. நன்றி சார்.